ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக முக்கியமான மாதம் என்று குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்கில் ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவானுடைய பயிற்சியானது நடந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதத்தில் மிக முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாள் வரப்போகுது. அது என்னைக்குன்னா ஜூன் மாதம் 14ஆம் நாள். அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசியோடைய 31ஆம் நாள். கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுசாக இருள் நிறைந்த நாளுங்க. அப்படின்னா என்னங்கும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருளுங்கிற போது அமாவாசையாக வரப்போகுதுன்னு. ஆமாங்க, அமாவாசை தான் வரப்போகுது. வரக்கூடிய அமாவாசை வைகாசி மாதத்தில் வரக்கூடிய 2வது அமாவாசை. அது என்ன 2வது அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வைகாசி மாதம் பிறந்தப்போ ஒரு அமாவாசை வந்தது. இப்போ 2வது முறையாக கடைசி நாளும் அமாவாசை வருது. ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை வரும், ஆனால் இந்த மாதத்தில் 2 அமாவாசை வந்திருக்கு. இந்த அமாவாசை அதனால் ரொம்ப ஸ்பெஷல் அமாவாசையாக பார்க்கப்படுது. இந்த அமாவாசையில் கிரகங்கள் சேர்றது கூடுறது இதனோட அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து மாறும். முன்னோர்களுடைய அருள் கிடைத்து முன்னோர்கள் சாபம் நீங்கி நல்ல ஒரு அருள் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலை விருச்சக ராசிக்கு எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பரிகாரம் செய்கிறதுக்கு கூட ரொம்ப உகந்த நாள் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் பரிகாரமாக இந்த அமாவாசையில் என்ன செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க பார்க்கலாம். ஜூன் மாதத்தில் வலுவாக இந்த அமாவாசையில் கிரகப்பயிற்சி நடக்கிறதுனால அடிமேல் அடி வாங்குற மாதிரி 12 ராசிக்கும் சூழ்நிலை அமைய போகுது. அதிலிருந்து தப்பிக்க தான் எளிய பரிகாரங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜூன் மாதம் இந்த அமாவாசை கிரகப்பயிற்சி ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு கஷ்ட காலம் ஆரம்பிக்க போகுது என்று குறிப்பிடப்படுது. அதுவும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அது என்ன மாதிரி ஏற்படும், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை விருச்சக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல உங்களுக்கு பொதுவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொது பலனில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் மற்றும் ராகு கேதுக்களுடைய மறைமுக தாக்கத்தால் இந்த அமாவாசையில் சற்று சோதனையான காலகட்டமாக அமையலாம் என்பது குறிப்பிடப்படுது. குறிப்பாக அஷ்டமத்து சனியின் தாக்கம் மற்றும் செவ்வாயின் சாதகமற்ற நிலை காரணமாக இந்த அமாவாசையிலிருந்து பணியிடங்களில் பணிசுமை உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் பணியிடங்களில் பணிசுமை அதிகரிப்பதை நீங்கள் தான் கரெக்டாக மேனேஜ் பண்ணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. அதோடு மேல் அதிகாரிகளோடு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு, அஜீர்ண கோளாறு அல்லது கை கால் வலிகள் இதெல்லாம் நீங்கும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் போன்றவற்றையெல்லாம் செய்யணும். ரொம்ப ரொம்ப இந்த அமாவாசையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது உங்கள் ராசிக்கு வலுவாக கூறப்பட்டிருக்கு. அதோடு நீங்கள் வாகனங்களில் செல்லும்போது அதிக வேகத்தை தவிர்க்கணும். மெயினாக கோபத்தை குறைக்கணும். கோபத்தை குறைக்கிறது, அதிக வேகத்தை தவிர்க்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடைபிடிக்கிறது அவசியம். கவனமாக இந்த அமாவாசையில் இருந்தீங்கன்னா தான் பெரிய ப்ராப்ளங்கள் இல்லாமல் தப்பிக்க முடியும். அதனால் மேக்சிமம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ பரிகாரமாக இந்த அமாவாசையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் குறையிறது, அதிவேகம் குறையிறது, இதெல்லாம் உங்களால் கடைபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்திடுங்க. இது பொதுவாக உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு.
இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க டீப்பாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் சிலது சொல்லுவேன், அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. விஷாக 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு கிரகநிலை இந்த அமாவாசையில் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். ரணருணர் ஏகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன், அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, ராசிஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் சனி, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த அமாவாசையில் முன்கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் அதிர்ஷ்ட பாதையில் முன்னேற்றங்கள் பல காணலாம் என்பது குறிப்பிடப்படுது. ஃபஸ்ட்டே நான் சொன்னது போல், பொது பலனில் சொன்னது போல், கோபத்தை குறைத்து கொள்வது தான் இந்த அமாவாசையில் உங்கள் வாழ்க்கை தர உயரும். அதனால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. வாழ்க்கை தர உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்கள்ல, அது வந்து பண்ணாதீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால் ரொம்ப இந்த அமாவாசையில் கவனம் தேவை. வழக்கத்தை விட செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனால் பணம் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். அப்போ தான் எதிர்பார்த்த பணம் தாமதப்படாமல் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்குது. ஸோ புதிய ஆர்டர்கள் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இது வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை சந்திப்பீங்க. வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியது இருக்கும். எனவே உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படும். மெயினாக கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். அதனால் அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். உறவினர்களோடு பேசும்போது அவர்களிடமும் நிதானமாக இருப்பது நல்லது. உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்துக்கொள்வது நல்லது. ஸோ எந்த அளவுக்கு பத்திரமாக வைத்துக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு களவு போகாது. பெண்களுக்கு கூட முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இல்லைனா செலவு கூடும், பார்த்துக்குங்க. முயற்சிகள்லாம் சாதகமான பலன் வந்து கிடைக்கும். இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது. இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதோடு அரசியல்வாதிகளுக்கு நன்மை தரக்கூடிய காலமாக இருக்கும். குடும்பத்தோடு பொழுத கழிப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுங்க. அப்போ தான் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த காரியங்கள் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடியும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வேலை கிடைப்பது போல் இருந்து பின் நழுவி செல்லக்கூடிய சூழல் உருவாகும். அதுக்கு கவலை வேண்டாம். உங்கள் அயராத முயற்சியால் வெற்றி காண்பீங்க. ஸோ அயராத உழைங்க. மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகும். சக மாணவர்களோடு கவனமாக பேசுவது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது விஷாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு இந்த அமாவாசையில் தொழிலில் புதிய திருப்பங்களை காண்பீங்க. வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி போயிட்டு வாங்க. இதே அனுசமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையில் பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் நல்ல பலன்கள் பெறுவீங்க. மெயினாக நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கொடுத்தாவே போதும். அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு இந்த அமாவாசையில் புதிய நண்பர்களோட கவனமாக இருங்க. பூர்வீக சொத்தில் இருந்த இழுப்பறியான நிலைமை மாறும், பார்த்துக்குங்க. நீங்கள் பரிகாரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையில் சஷ்டி கவசம், சண்முக கவசம் பாராயணம் செய்து முருகனை வழிபாடு செய்யணும். இதனால் காரியத்தடை நீங்கும், எதிர்ப்புகள் நீங்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க பார்த்து அவங்களும் பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.